என்ன சாதித்தது? நேரமில்லாத காரணம் சொல்கிறேன். என்ன சாதித்தது என்று கேட்டால், இடுப்பில கட்டிய துண்டை தோளிலே போட வைத்த கட்சி இந்த திராவிட இயக்கம். இந்த கட்சி திராவிட இயக்கம் தான் எனக்கு நம்மளை செருப்பு போட வைத்திருக்கிறது. இந்த திராவிட இயக்கம் தான் நம்மை கால்முட்டை வேட்டி கட்ட வைத்திருக்கிறது. இந்த திராவிட இயக்கம் தான் கோயிலுக்குள் நுழ வைத்திருக்கிறது. இந்த திராவிட இயக்கம் தான் ஆட்சி பீடத்தில் அமர்ந்து முதலமைச்சராகவும் அமைச்சராகவும் இருக்க காரியத்தை செய்திருக்கிறது. இது திராவிட இயக்கம் செய்திருக்கிற மகத்தான காரியங்கள். ஆனாலும் நம்முடைய பகை விட்டு விட்டதா? அன்றைக்கு ராஜகோபாலாச்சாரியார் இந்திய தமிழகத்தில் நடந்த எந்த ஒரு விஷயத்திற்கும் ஜஸ்டிஸ் பார்ட்டி, திக, திமுக, ஸ்டாலின், கருணாநிதி, உதயநிதி ஸ்டாலின் இவர்கள் காரணம் கிடையாது. இங்கே இருக்கிற ரிசர்வேஷனா ஃபஸ்ட்டு 50% ரிசர்வேஷன் ஃபார் ஓபிசி எம்ஜிஆர் கொடுத்தது. அதுக்கான கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி 69% இடஒதுக்கீடு ஜெயலலிதா அம்மையார் தான் போயிட்டு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி வாங்கி கொடுத்தாங்க. ரிசர்வேஷன் இவங்க ஒன்றும் கேட்கல. சரி, இங்கே இருக்கிற சமூக புரட்சிகள், ஆலய நுழைவு போராட்டம், இங்கே சமூக நீதினு நீங்கள் பேசுகிற எல்லா விஷயமும் சங்கிகளால் கிடைத்தது. ஆலய நுழைவு சட்டத்தை போட்டது ராஜாஜி சங்கி. ஆலய நுழைவு போராட்டத்தில் இருந்து வைத்தியநாத ஐயர் சங்கி. அதற்கு முழு மூச்சா நின்று சப்போர்ட் பண்ணது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சங்கி, ராமானுஜர் சங்கி, வள்ளலார் சங்கி, பாரதியார் சங்கி. இங்க இருக்கிற ஈக்குவாலிட்டி, இங்க இருக்கிற சமூக நீதி, இங்க இருக்கிற சமதர்மம் நிலைநாட்டப்பட்டது இந்து தர்மத்தை சார்ந்தவர்களால. நீங்க ஒண்ணு இங்க வந்து கீழ்ச்சி இல்லை.